அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பால்களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பால்களத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய விருப்பம் ஏக்கம் தம்முடைய பிள்ளைகள் மேல் என்னவாய் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் வெறுமையாய் இருப்பது அவருக்கு பிடிக்காது. அவர் நிறைவான ஆண்டவராய் இருக்கிறதுனாலே உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்க விரும்புகிறார். ஆகவேதான் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க செய்து அவர்கள் புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, வானமும் பூமியும் கர்த்தருடையது. இன்றைக்கு எந்த விதத்தில் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் நிறைவானவைகளால் நிரப்ப இன்றைக்கு விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள், அவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை புறப்படும் போது வெறுங்கையாய் போயிருக்கலாம், திரும்பி வரும்பொழுது நீங்கள் ஏராளமான ஆசீர்வாதங்களால் திரும்பி வருவீர்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, வெறுமையானவைகளை நிறைவானவைகளால் நிரப்புகிற ஆண்டவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் நீர். கானாவூர் கல்யாணத்திலே வெறுமையாக்கப்பட்டு விட்டது, இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று உம்முடைய தாயாகிய மரியாள் உம்மிடத்தில் சொல்லும் பொழுது நீர் சொன்னீர் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, வெறுமையான தண்ணீரை ஊற்ற செய்து அதை மொண்டு கொடுங்கள் என்று சொன்னீர். அது மிகுந்த ருசியுள்ளதாய் மாறினது. இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு புறப்பட்டார்கள். அவர்கள் விரும்பினவைகள் அவர்களை தேடி வந்தது. அப்படி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் கரங்கள் அதை சுதந்தரிக்கட்டும். திருமணத்திற்காக நிச்சயித்திருக்கிறோமே, பணம் இல்லையே என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வாசல் திறக்கப்படட்டும். கடனில் இருக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளுக்கு அவைகளை தீர்க்க ஒரு வழிவாசல் திறக்கப்படட்டும். நிறைவான ஆவியானவர் அநேகருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்கிறதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.